வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சாதம் வந்து நிறைய வெரைட்டியில் செய்வாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான முறையில் எங்கள் வீட்டில் செய்கிறத தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு சாதத்துக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப்புக்கும் கம்மியான அளவில் துவரம்பருப்பும், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும், துவரம்பருப்பு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்க கடுகு, கொஞ்சம் உளுந்து, கூடவே சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, ஒரு பீஸ் வந்து பிரியாணி இலை, காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 4-5 தட்டின வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன துண்டு பட்டை தான் சேர்த்துருக்கோம். பருப்பு சாதத்தோடு சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கோம், அதனால தான் நான் அளவு தண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். புழுங்கரிசியாக இருந்துச்சுன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். புழுங்கரிசியில் பருப்பு சாதம் செய்கிறப்ப ஆறின உடனே கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். பச்சரிசியில் வந்து அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து பருப்பு சாதம் செஞ்சு பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டாச்சு. ஸ்டீமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா சாதம் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல உதிரியாக சூப்பரான பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது நம்மளோட இஷ்டம்தான், நமக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமாக சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு நம்ம அளவான தண்ணி வச்சதுனால குக்கரில் ஒட்டவே இல்லை. சாதமும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு சாதத்துக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் முட்டை ரோஸ்ட்டு தான் சைடிஷ் வச்சுருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு இல்லைனா சேனக்கிழங்கு எந்த காய்கறி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்போவும் சொல்கிறது தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.